மலரே தீண்டும் எண்ணம் தூண்டுதே, பேரில்லாத ஆசை மீறுதே. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர் மார்ச் 10 HIV-ஆல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவ மாபெரும் சிறப்பு மாரத்தான். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலம் பதிவு செய்யும். போடலே நீங்க வருத்தப்படப்படாது. நம்ம வருவதற்கு முன்னால் பிரதமரோடு பேசிட்டு தான் வர்றேன். என்ன சொன்னார்னா, நீ திருவான்மையூர்ல சொல்லு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாலை வங்கியெல்லாம் மூடியாச்சு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போக நிச்சயமா திங்கக்கிழமை காலையில கொடுத்துடுறேங்கிறார். பக்கோடா தயாரிப்பதற்கு கூட 2 கோடி ஏற்பாடு செய்யலாம். பக்கோடா தயாரிப்பது வேலை என்று கண்டுபிடித்தது அருமை தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் தொடங்கி வைத்தார்கள் என்று 15 ஆண்டுகள் கழித்து கேட்கால் ஒருவேளை அவர்கள் சசிகலா என்று சொன்னாலும் சொல்லலாம். ஒரு சேர வாழ்ந்திருப்பதுதான் இந்தியா. இல்ல ஜாதி இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லல, ஜாதி இருக்கு. அது இந்தியாவுக்கு என்று விளைந்த ஒரு சாபக்கேடு. இந்தியாவிலே பிறந்தவர்கள் எல்லாம் இந்துக்களாக இருக்க வேண்டும். இது பிரித்தாளும் சூழ்ச்சியா இல்லையா? தமிழகத்திலே கால் ஊன்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சிக்கு துணை போகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதைவிட கேவலம் அந்த முயற்சிக்கு துணை போகிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழக அமைச்சர்கள் மீது 206 பக்க ஊழல் பட்டி. 206 பக்கம். யார் வழங்குகிறார்? யாருன்னு நீங்க தான் சொல்லணும். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், உடன் கட்சி தலைவர் GK மணி, துணை பொதுச் செயலாளர் AK மூர்த்தி, வழக்கறிஞர் க பாலு உள்ளிட்டோர் வழங்குகிறார்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 4 பேர் தேர்தலில் நிக்க போறாங்க. கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் கூட இரு திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை. இது யார் சொன்னது உங்களுக்கு தெரியும். வாக்களித்த மக்களிலே 31% மக்கள் தான் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களித்தார்கள். வாக்களித்தவர்களிலே 69% திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. அதை அவர் மறந்தாலும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவரை யாரும் இந்த நாட்டினுடைய சர்வாதிகாரியாக தேர்ந்தெடுக்கவில்லை. அவருடைய கட்சிக்கு 282 இடங்கள் தந்தார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் 31% வாக்கை பெற்று, குறிப்பாக வட மாநிலங்களிலே 7 மாநிலங்களிலே பெரிய வெற்றியை பெற்று பிரதமராக அவர் பதவியெடுத்தார். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே மாதத்திலே வேற்று நாடுகளிலே பதுக்கி வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வந்து ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுகிறேன் சொன்னாரா இல்லையா? போடலே நீங்க வருத்தப்படப்படாது. நம்ம வருவதற்கு முன்னால் பிரதமரோடு பேசிட்டு தான் வர்றேன். என்ன சொன்னார்னா, நீ திருவான்மையூர்ல சொல்லு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாலை வங்கியெல்லாம் மூடியாச்சு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போக நிச்சயமா திங்கக்கிழமை காலையில கொடுத்துடுறேங்கிறார். முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து சொன்னார், 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறேன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? 2 கோடி வேலை வாய்ப்புகள். இந்த 5 ஆண்டுகளில் என்ன செய்திருக்கிறார்கள்? பக்கோடா தயாரிப்பதற்கு கூட 2 கோடி ஏற்பாடு செய்யலாம். பக்கோடா தயாரிப்பது வேலை என்று கண்டுபிடித்தது அருமை தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். உலக அளவில் ILO நிறுவனம் இருக்கு, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. திரு நரேந்திர மோடி அவர்கள் பக்கோடா தயாரிப்பது கூட வேலை என்று அறிவித்த பிறகு அவர்களே யோசிக்கிறாங்களாம், இனிமே நிறைய பக்கோடா தயாரிக்கிற வேலையை உருவாக்கலாமே. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் சொன்ன வாக்குறுதி, எந்த வாக்குறுதி நிறைவேறி இருக்கிறது என்று கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. அதே நேரத்தில் சொல்லாத உண்மை செய்தார். பிரதமர் பதவிக்கு அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது டிமானிட்டைசேஷன், பணமதிப்பு இழப்பு செய்வேன் என்று சொன்னாரா? சொல்லி இருந்தா ஓட்டு போட்டிருப்பீங்களா? தேர்தலில் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் GST என்ற எண்ணத்தை முறியடிப்போம், GST-யை நாங்கள் எதிர்க்கிறோம் என்றார்கள். GST வரியை முன்மொழிந்தது நான் தான். GST வரி நல்ல வரி, நல்ல கொள்கை, நல்ல திட்டம். உலகிலே பல நாடுகளிலே இந்த கொள்கை இருக்கிறது. இதை இந்தியாவிலே அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னது நான் தான். GST என்ற நல்ல கொள்கையை குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி இவங்க கையில கொடுத்த பிறகு இன்று அதை சிதைத்து எத்தனை குறு சிறு தொழில்கள் மூடப்பட்டன. முட்டாள்தனமான முடிவுகள். முட்டாள்தனம் என்று சொல்வது
நாடாளுமன்ற மரபுக்கு முரணானது அல்ல. ஆங்கிலத்தில் ஃபூலிஷ் என்று சொன்னா ஏத்துக்குவாங்க. முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்து இந்திய பொருளாதாரத்தை 10 ஆண்டுகளுக்கு பின்தள்ளிய மிகப்பெரிய குற்றத்தை செய்தது பாரதிய ஜனதா கட்சி அரசு. இந்த சமுதாயம் எப்படி சீர்குலைக்கப்படுகிறது பாருங்க. இந்தியாவுடைய பலம் என்ன? இந்தியாவுடைய பலம் நம்முடைய பன்மைத்தன்மை. இந்தியாவுக்கு இஸ்லாம் 700 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்தியாவுக்கு கிறிஸ்துவ மதம் 2100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2100 ஆண்டுகளாக கிறிஸ்துவர்களும் இந்துக்களும், 700 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும், பிற்காலத்தில் கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள், பார்சிக்கள் எல்லாரும் இணக்கமாக வாழ்கின்ற நாடு இந்திய நாடு. தமிழன், தெலுங்கர், மலையாளிகள், கன்னடியர்கள், இந்தி மொழி பேசக்கூடிய மக்கள், வங்காளிகள், ஒடியா மொழி பேசக்கூடிய மக்கள் அனைவரும் இணைந்து இருப்பதுதான், ஒரு சேர வாழ்ந்திருப்பதுதான் இந்தியா. இதுல ஜாதி இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லல, ஜாதி இருக்கு. அது இந்தியாவுக்கு என்று விளைந்த ஒரு சாபக்கேடு. ஆனால் அந்த ஜாதி வேறுபாடுகளை மாறி இந்தியாவிலே ஒரு பன்முகத்தன்மை, பன்மைத்தன்மை இருந்தது. கடைசியாக இந்தியாவை பிரித்தாண்டது நம்ம ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆண்ட வெள்ளையர்கள். பாரதிய ஜனதா கட்சி அரசு அதைத்தானே செய்கிறது, பிரித்து ஆளுகிறது. இந்து வேறு, இஸ்லாமியர்கள் வேறு, இந்து வேறு, கிறிஸ்துவர்கள் வேறு. இந்தியாவிலே பிறந்தவர்கள் எல்லாம் இந்துக்களாக இருக்க வேண்டும். இது பிரித்தாளும் சூழ்ச்சியா இல்லையா? நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஏறத்தாழ 35-40 ஆண்டுகள் ஒரு பிரச்சாரகராக இருந்தார். அவர் பிரதம மந்திரியாக வந்த பிறகு பேசிய பேச்சுக்கள் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் பிரச்சாரகராக இருந்தபோது என்ன பேசினார் என்பது பல பேருக்கு தெரியாது. அவர் பிரச்சாரகராக இருந்தபோது என்ன பேசினார் என்பது தெரிய வேண்டும் என்றால், இன்று உத்தரப்பிரதேசத்து முதலமைச்சர் இருக்கிறார் யோகி ஆதித்யநாத், அவர் பேசியதைத்தான் இவர் பேசினார். 35 ஆண்டுகள் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பேச்சு என்ன பேச்சு, எப்படிப்பட்ட பேச்சு, என்ன கருத்துக்கள் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் இன்று யோகி ஆதித்யநாத் பேசியதை நீங்கள் கேள். அவர் என்ன சொல்கிறார்? இந்த நாட்டிலே ஜாதி வேண்டும், ஜாதிதான் இந்த நாட்டை வழிமுறைப்படுத்துகிறது. எப்படி வயல்வெளியில பாத்தி கட்டி வரப்பு கட்டுறோமோ அதை போல இந்திய சமுதாயம் அந்த வயல்வெளியில வரப்பு பாத்தி கட்டுவது இந்த ஜாதி. முதல் ஜாதி, 2வது ஜாதி, 3வது ஜாதி, 4 ஜாதி என்பது 4 வரப்பு 4 பாத்தியை போல. இதனால் தான் இந்திய சமுதாயம் பிழைத்திருக்கிறது என்று ஒரு முதலமைச்சர் சொல்கிறார். இந்த பூமி பெருந்தலைவர் காமராஜரும் பெரியார் ஈவேராவும் பிறந்த பூமி, வாழ்ந்த பூமி என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த சனாதன தர்மத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்கிறது என்பது எனக்கு புரிகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்பால் தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சி மேடையிலே வந்து பகிரங்கமாக சொல்ல வேண்டும், பெரியார் பிறந்த பூமியில, பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த பூமியில, பேரறிஞர் அண்ணா வாழ்ந்த பூமியிலே நாங்களும் சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லட்டுமே. நான் ஜாதியை மறுப்பவன், ஜாதியை எதிர்ப்பவன். ஆனால் என்னுடைய எதிர்ப்பால், என்னுடைய மறுப்பால் ஜாதி ஒழிந்துவிடும் என்று நான் நம்பவில்லை. ஒரு நாள் ஜாதி ஒழியும் என்ற நம்பிக்கையிலே நான் ஜாதியை எதிர்க்கிறேன், ஜாதியை மறுக்கிறேன். ஆனால் ஜாதி வேண்டும், ஜாதி வேறுபாடுதான் இந்த நாட்டை வழிமுறைப்படுத்துகிறது, ஜாதி வேறுபாடுதான் இந்த நாட்டை ஒழுங்குமுறைப்படுத்துகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே காலூன்றி விட்டால் அதைவிட நமக்கு தலைக்குனிவு இருக்கவே முடியாது. தமிழகத்திலே கால் ஊன்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சிக்கு துணை போகிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதைவிட கேவலம் அந்த முயற்சிக்கு துணை போகிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை யார் தொடங்கி வைத்தார்கள் என்று 15 ஆண்டுகள் கழித்து கேட்கால் ஒருவேளை அவர்கள் சசிகலா என்று சொன்னாலும் சொல்லலாம். அவர்கள் திராவிட கொள்கைகளை மறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. திராவிட கொள்கைகளை அவர்கள் பேசுவதே கிடையாது. தேர்தலுக்கு தேர்தல் எம்ஜிஆரை நினைவிலே கொள்வார்கள். அண்ணாவை மறந்து விட்டார்கள், பெரியாரை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
இன்று பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷ விருட்சம் வளருவதற்கு அது துணையாக போகிறது என்றால், இதைவிட திராவிட இயக்கத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இருக்க முடியாது. அந்த துரோகத்தை தான் இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் OPS அவர்களும் செய்கிறார்கள். இதற்கு நாங்கள் சமூக சீர்திருத்தவாதிகள், தம்பி அழகிரி சொன்னார், நாங்கள் சமூக பார்வையாளர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள், சமூக நோக்குள்ளவர்கள் சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி போவதுதான் அதைவிட கேவலமான ஒரு நிகழ்வு. தமிழ் இந்துவில ஒரு செய்தி வந்தது, தமிழக அமைச்சர்கள் மீது 206 பக்க ஊழல் பட்டியல். 206 பக்கம். ஒரு பக்கத்தை ஒரு நாள் படிச்சா கூட 206 நாட்கள் ஆகும் படிக்கிறதுக்கு. தமிழக அமைச்சர்கள் மீது 206 பக்க ஊழல் பட்டியல். சென்னை ராஜ்பவனில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திடம் அதிமுக அரசுக்கு எதிரான ஊழல் புகார் பட்டியலை வழங்குகிறார். யார் வழங்குகிறார்? யாருன்னு நீங்க தான் சொல்லணும். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், உடன் கட்சி தலைவர் GK மணி, துணை பொதுச் செயலாளர் AK மூர்த்தி, வழக்கறிஞர் K பாலு உள்ளிட்டோர் வழங்குகிறார்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 4 பேர் தேர்தலில் நிக்க போறாங்க. கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் கூட இரு திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை. இது யார் சொன்னது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பரவாயில்ல, ஏதோ அந்த நேரத்தில் பேச்சுக்காக சொல்கிறார்கள் என்று ஒதுக்கி விடலாம். ஆனால் இன்று ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை, ஒரு பாடமுறை, ஒரு உணவு பழக்கம், ஒரு உடை பழக்கம் என்று ஒரே கருத்தை பல கலாச்சாரங்கள் உள்ள இந்தியாவிலே திணிப்பதற்கு ஒரு கட்சி முயற்சி செய்கிறது என்றால் அதற்கு எப்படி இவர்கள் துணை போகலாம் என்று நான் கேட்கிறேன். என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. இந்தியாவிலே ஒரே ஒரு மொழிதான் ஒலிக்கும், அது இந்தி மொழி என்றால், இந்தியாவிலே ஒரே ஒரு மதம் தான் இருக்கும், அது இந்து மதம் என்றால், இந்தியாவிலே எல்லாரும் ஒரே உடை பழக்க வழக்கம், உணவு பழக்க வழக்கத்தை தான் கையாள வேண்டும் என்றால், ஆணும் பெண்ணும் கைகோர்த்து கொண்டு ஒரு பூங்காவிலே நடைபோட முடியாது என்றால் அது எப்படி இந்தியாவாக இருக்க முடியும்? அந்த கட்சிக்கு இந்தியாவிலே எங்கே வரவேற்பு இருந்தாலும் தமிழக மண்ணிலே வரவேற்பு இருக்க முடியாது. இது திருவள்ளுவர் 1330 குறள்களிலே இதுதான் நெறி, இதுதான் அரசியல் நெறி, இதுதான் வாழ்க்கை நெறி என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த பூமி இது. இன்று ரிசர்வ் வங்கி சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. எந்த காலத்துல 2 ரிசர்வ் வங்கி கவர்னர்கள் ஒருவருக்கு பின் ஒருவர் ராஜினாமா செய்திருக்கிறார்? சொல்லுங்க பார்ப்போம். 2 ரிசர்வ் வங்கி கவர்னர்கள் இவர்களுடன் வேலை பார்க்க முடியவில்லை. குறிப்பாக 15 லட்சம் ரூபாயை உங்கள் வங்கி கணக்கிலே போடுகிறேன் என்ற பொய் மூட்டையை நாங்கள் அவிழ்த்து விட போவது கிடையாது. 2 கோடி மக்களுக்கு நான் ஆண்டொன்றுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்போகிறேன் என்ற பொய் மூட்டையை நாங்கள் அவிழ்த்து விட போவது கிடையாது. எதை சொல்கிறோமோ செய்ய முடியும் என்று உணர்ந்ததைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்வார்கள். ராகுல் காந்தி சொல்வதை செய்வது எங்களுடைய கடமை என்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் தருகிறேன்.